Today we see in this video, we are going to learn about the Finance Commission of India, an important constitutional body that manage a financial relation between the state and centers. இதுல என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி இதுக்குன்னா இது மேனேஜ் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஸ்டேட்டுக்கும் சென்டர்ஸ்க்கு இடையில வந்து ஃபினான்ஷியலா வந்து சப்போர்ட் பண்றது எனக்கு வந்து பொசிஷன்ஸை வந்து அதோட டாக்ஸஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அசிஸ்ட் பண்றது, இது மாதிரிலாம் வந்து பிட்வீன் ஸ்டேட்ஸ் அண்ட் சென்டர்ஸ்க்கு இடையில வந்து மேனேஜ் பண்றது தான் வந்து ஃபினான்ஷியல் கமிஷன் தான் வந்து பண்ணுவாங்க. இதோட ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம்னா 280ல வந்து சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷன் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கான்ஸ்டிடியூட் எவ்ரி 5 இயர்ஸ். காம்போசிஷன் பார்த்தோன்னா 1 chairman 4 அதர் மெம்பர்ஸ். இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்டர்ஸ். சென்டர்ஸ் கீழே வந்து டேக்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதை பத்தி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சச்சஸ் கிராண்டிங் எய்ட் டு ஸ்டேட்ஸ், ஸ்டேட்ஸ்க்கு வந்து அசிஸ்ட் பண்றது, இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல வந்து ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து வலுப்படுத்துறாங்க, ஸ்ட்ராங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அட்வைஸ் பிரசிடென்ட் ஆன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்ல வந்து அட்வைஸ் பண்றது, அந்த ஆஃபர் ஆர் ரெக்கமெண்ட் பண்றது. இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ஸை வந்து ப்ரமோட் பண்றது, ஊக்குவிக்கிறது, என்கரேஜ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஃபேர் டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை வந்து உறுதிப்படுத்துறாங்க, என்ஷூர். Finally, we discuss Article 280 compositions, powers and functions of the Finance Commission of India. Thank you for all my dudes.